ஹலோ கைஸ், வெல்கம் டு நியோ மேக்ஸ்வெல். இன்னும் நம்ம பேச போகிறது வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அடாவடி சாங் பற்றி. அண்ட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் நாட் அ சாங்குங்க, இது ஒரு ஃபுல் ஆட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த பாடல் ஒரு மாஸ் வைப் மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோ மைண்ட் செட்டு, கான்ஃபிடென்ட்டு, டாமினன்ஸு, எப்படிப்பட்ட ஒரு ஹீரோ பவர்ஃபுல் ட்ராக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரேக்குக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பார்வை. இதோட ஹிடன் மீனிங்ஸ், வைப் இதெல்லாம் பற்றி இதில் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. LIK, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு வழியா ஒரு 2 வருஷம் 3 வருஷமா படம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வரும், அப்போ வரும், இப்போ வரும்னு சொல்லி ஒரு வழியா ஏப்ரல் 10 கண்டிப்பா வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அடாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்திருக்கு. யார் யார் அப்படி பார்த்தோம்னா, நம்ம மியூசிக் அனிருத் போட்டிருக்காரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்புறம் லிரிக்ஸ் வந்து ரோகேஷ் ஹெய்சன்பர்க், அப்புறம் விக்னேஷ் சிவன் இவங்க சேர்ந்து எழுதியிருக்காங்க லிரிக்ஸ். வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியச்சன் பாலா பாடியிருக்காரு. ஸோ இந்த பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்த்தோம்னா, குழந்தைங்க வாய்ஸ்ல ஒரு வைப்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மால் பாலா ஒரு கலக்கு கலக்கியிருக்காரு. அதுல லிரிக்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லாடு லபக்கு வாரி அமுக்கு பாடி ஃபுல்லா நக்கலு நமக்கு கருப்பு கருக்கு அடிச்சு நொறுக்கு டம்மாலு டர்றார் போடாக்கும் கணக்கு யாரு எவருன்னு தெரியாம இவரு பவரா சவால் விடுறாரு பிரதர். நம்ம ஆள் வந்து ஒருத்தட்ட சவால் விடுறாரு, யாரு என்ன தெரியாமலே. இது வந்து படத்துக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, 2040ல நடக்கிறது மாதிரி ஒரு சீன், அப்படி அந்த மாதிரி ஒரு கதைக்களம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2040ல ஒரு ரோபோட் கூட நம்மால் வந்து ஒரு சவால் விடுறாரு. அந்த சவாலுக்கு நம்ம லாங்குவேஜ்ல ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி இது பார்க்கப்படுது. அடுத்து அடிச்சு புடிச்சு காலி பண்ணிருவேன், வாரி தின்றுவேன், தொக்கா மாட்டின்னு கதறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த லிரிக்ஸ் முடிஞ்ச அடுத்து ஒரு லிரிக்ஸ் வருது பாருங்க. சே ஆஃப் ஃபார் அடாவடி, தீ ஃபார் திருப்பி அடி, சோ ஃபார் சொல்ட்டி அடி, மாட்னா மரண அடி. அதுக்கப்புறம் இன்னும் சே ஈ ஃபார் எகிரி அடி, ஈ ஃபார் இழுத்து அடி, கோ ஃபார் கொளுத்தி அடி, நான் ஃபார் நாக் அவுட் அடி. இந்த லைன் எல்லாம் எப்படி எங்கிருந்து கண்டுபிடிச்சி எழுதினாருன்னு தெரிலங்க. நம்ம ஆளு விக்னேஷ் சிவன், ரோகேஷ், ஐசபக், உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டுங்க. வேற மாதிரியான லைனு, அதுக்கு ஏத்தா போல அனிருத் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த பாட்டு நம்மளோட பார்வையில செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. இதுல இருந்து தான் கதை நகருதுற மாதிரி நம்ம பாக்குறோம். ஒரு மனிதனுக்கும் ரோபோட்டுக்குமான கதை, இது எப்படி இழுத்துட்டு போகும், எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், எங்க போய் எண்ட் ஆகும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ திரும்பவும் செய்யா ஃபார் அடாவடி, தூ ஃபார் தரணாடி, கிலி ஃபார் கிலிக்கி அடி, மாட்னா மரணாடி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தான் இன்னும் ஒரு ரேப் வருது. யாருன்னா நம்ம ரோபோட் பாடுற மாதிரி 2040ல இருக்க நம்ம ரோபோட் ஒரு பாட்டு பாடுது. ஐ காட் த டிரைவ், ஐ காட் த மூவ்ஸ், உனக்கு எரியுதா அப்படின்னா, எனக்கு உத்வேகம் இருக்கு, எனக்கு செயல் வேகம் இருக்கு, உனக்கு அதை பார்த்து எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் மனுஷனை பார்த்து கேக்குது. ஐ பிரேக் த கேஜ், ஐ நெவர் லூஸ், உனக்கு புரியுதா, நான் தோக்கவே மாட்டேன், நான் கூண்டுல எல்லாம் என்ன அடைக்க முடியாது, நான் தோக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரோபோட் சொல்லுது. அதே மாதிரி ஐ காட் த ஸ்டைல், உனக்கு க்ரூஸ் வலிக்குதா, ஐ சேஞ்ச் த கேம், ஐ மேக் த நியூஸ். 2040ல இந்த உலகம் எப்படி இருக்க போகுது, 2040ல மனுஷனா ரோபோட்டா அப்படின்றதுக்கு ஒரு மேன் வெர்சஸ் ரோபோ, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. இன்னும் இந்த படத்துல என்னென்ன மாஸ், இன்னும் என்னென்ன பக்காவா இருக்குன்னு பார்த்தேன்னா, SJ சூர்யா கண்டிப்பா இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெஷல் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 20லிருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கலாம் அவருடைய போர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது என்ன மாதிரியாக இருக்க போகிறது அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 8 9 நாள் தான். நம்ம எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன், டியூட் பாய் வேற லெவல்ல கலக்கியிருப்பாரு. விக்னேஷ் சிவன் ரொம்ப லாங்குக்கு அப்புறம் ஒரு படம் எடுத்திருக்காரு. அனிருத் மியூசிக் தெறிக்க போகுது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க மக்களே. இதே மாதிரி இன்னொரு அடுத்த ரிவ்யூல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.